கடகராசி கடக லக்னத்துக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போங்க. கடகராசி லக்னத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவானுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவானாக வர்றனால தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் ஒரு அம்மா எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு குழந்தைத்தனமான உள்ளம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி சமூக சேவையில் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரங்க. இந்த ராசி அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அந்த 2-3 நாள் வந்து நீங்கள் யார் வம்புக்கும் போகாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் வம்புக்கும் போக மாட்டீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறனால கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் யார் விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உங்களோட ராசியிலே புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 12க்கான அதிபதிங்க. அப்போ பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி விரயம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் இருக்குங்க. அவர் வந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு சிம்ம வீட்டுக்கு வரனால நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. அடுத்து தனஸ்தானம் எங்களுக்கு எப்படிங்க பணவரவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்கணும். தனஸ்தானத்தில் சூரியன் தனாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி புதன் பகவானும் அங்கே வந்துடுறாரு. சுக்கிர பகவானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. அப்போ புதன் சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. அதாவது சூரியனா தந்தைங்க, சூரியனா அரசாங்கம். அப்போ தந்தையின் மூலியமாக பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. தாய்மாமன் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம். நீங்கள் பண்ணக்கூட பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறனால ஆணாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல தொழில் அமைகிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிற யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம்ங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அவரு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகளை கொடுத்தாலும் குருவோட பார்வையினால் அந்த தடைகள் விலகி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிரனுங்க. இவர் வந்துட்டு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. அதன் மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்குங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்ங்க. இவர் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, அதாவது வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொழில் அமையிறதுங்க, உத்தியோகம் அமையிறது, அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வர்றது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடறாருங்க. அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் விரய செலவுகள், சுப விரய செலவுகள் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பண வரவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதும் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால மாத தொடக்கத்தில் முதல் 3 நாட்கள் நீங்கள் பயணம் பண்ணும்போது பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. செவ்வாய் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ப்ளஸ் கணவன் மனை உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த சமயத்தில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த இந்த கடகராசிக்காரங்க கணவன் மனைவி வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா திடீர்னு இப்போ அவங்க சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இந்த மாதம் வந்து இந்த ஆவணி மாத கிரகணிகளை அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறார்.
ஒரு அது மட்டும் இல்லாமல் புதன் பார்க்குறாருங்க, சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பண வரவு வரும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9ஆம் இடத்துல வந்துட்டு ராகு இருக்கிறாருங்க, சுக்கிரனோட பார்வை இருக்குங்க. அப்போ வெளிநாடு போகிறதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மூலியமாக பணவரவு, ஏற்றுமதி இறக்குமதி மூலியமாக பணவரவு, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 10ஆம் இடம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய்ங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் மாதத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இது வந்து ரொம்ப சூப்பரான அமைப்பு. அதனால் உங்களுக்கு நல்ல பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. அப்போ 10ஆம் தேதி வரைக்கும், ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் மூலியமாக, நிலத்தின் மூலியமாக, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணவரவு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தொழிலுக்காக பண விரயம் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க. நிறைய நிலங்கள் தொழிலில் விரிவுபடுத்துறதுக்காக வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தொழிலுக்காக இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடாக அமைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு 82% வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிரகநிலைகள் இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுறதும், வயதான பெண்களுக்கு திங்கக்கிழமை ஒரு உணவு தானம் பண்ணுறதும் இன்னும் உங்களுக்கு இந்த மாதத்தை மிகச்சிறப்பான மாதமாக மாற்றி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றார். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்ல போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசி கடக லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கடக ராசி கடக லக்ன அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனோட ஒரு ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு தாங்க சொல்லணும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் இவங்க வந்து புத்தி சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க, மனசு சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க. ஒரு கடக ராசி லேடி ஒரு குடும்ப தலைவியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் எதுவுமே இல்லை. ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பாங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப பொறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கே ஒரு கேரக்டர் உண்டு, சேர்த்து 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 வைக்கிறது. அந்த மாதிரி அவங்க கிட்ட 100 ரூபாய் கொடுத்தா கூட 10 ரூபாய் கூட அவங்களுக்குன்னு செலவு பண்ணிக்க மாட்டாங்க, சேர்த்து 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 குழந்தைங்களுக்காக வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பான கடக ராசி கடக லக்ன அன்பர்கள்.
உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க உங்கள் பிளானட்டரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்போ தான் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஜென்ரலாக பாருங்கள், கடகம் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்துலேருந்து சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, 3ஆம் பாவத்துக்கு, அதாவது நீச்ச சுக்கிரனா கேதுவோட வந்து இணைகிறாரு, ஒரு பாபரோட வந்து இணைகிறாரு. ஓகேங்களா? சனி வந்து 8ஆம் பாவத்தில் இருக்காரு. சனி 8ஆம் பாவத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வாய்க்கு க்ளீனாக பூட்டு போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமத்து சனியிலையும் சனி வந்து வக்ரகதியில் எடுக்கிறதுனால அஷ்டமத்து சனியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் 15 வரைக்கும். ஆல்ரெடி என்னோட வக்ர பயிற்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே. 9ஆம் பாவத்தில் ராகு, 11ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. இது குரு மங்கள யோகம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி 11ஆம் பாவத்துலேருந்து செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு, 12ஆம் பாவத்துக்கு போகிறாருங்க. இதுதான் உங்கள் பிளானட்டரி பொசிஷன். ஓகே. இப்போ இந்த கடகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே வந்து பாருங்கள், இந்த ஜாப்பு, ப்ரொஃபஷன், கேரியர் இது எல்லாத்துலேயுமே ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம், அஷ்டமத்து சனின்றதால நிச்சயமற்ற தன்மை இருக்க தானே செய்யும். நிறைய பேர் வேலையை இழந்துருவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸு, குடும்பத்தில் இந்த டிவர்ஸு, பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. அதுக்குன்னு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சொல்ல முடியாது, 1 to 1. ஏன்னா ஜாதகத்தில் கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க, கிரகங்களோட பார்வை, அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிச்சயமற்ற தன்மையெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம செய்கிற வேலையில் ஒரு அந்த ஜாபை நம்மளை தூக்கிடுவாங்க. அதாவது 100 பேர் செஞ்சுருந்தாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50 பேர் தான் தேவைப்படுது. 50 பேரை தூக்க போகிறாங்க. அந்த 50ல் நம்ம ஒருத்தவங்களா இருப்போமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜாபில் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பிஸ்னஸ் செய்கிறீங்களா, பிஸ்னஸில் ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை, திருப்தியின்மை அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். அந்த நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிறது மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி இருக்காரு. அந்த 19ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் கடன், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் தொழிலை பெரிய லெவலில் வந்து விருத்தி பண்ணுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த கடனும் வாங்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை, உஷாராக வாங்கணும். தனிநபர் கடன், தனிநபர்கிட்ட போய் வாங்குறது அப்படின்றது கண்டிப்பாக வாங்காதீங்க. பேங்க் அப்படின்னா கூட ஓகே, ஒரு தனியாக வந்து வட்டிக்கு வாங்குறது, ஒரு பர்சன் தனியாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கந்து வட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாது, உஷாராக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபுட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செவ்வாயின்றதுனால பெருசாக வந்து என்ன சொல்ல போகிறோம், நம்ம யார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்துக்கு போகிறாரு பார்த்தீங்களா, மோட்ச விரயஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ நம்ம பெருசாக வந்து நம்ம யார், நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட கேலிபர் என்ன, நம்மளோட டிக்னிட்டி என்ன, நம்மளுக்கு எவ்வளோ பேக்கப் இருக்குது, நம்ம யார் அப்படின்றத வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாத காலகட்டம் நான் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு வெளியே காமிச்சிக்க வேண்டாம். வலியது விளம்பேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வலியது விளம்பேல் அப்படின்றது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ அது செய்ய வேண்டாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்துக்கு போகிறாரு. ஸோ இது மட்டும் இல்லை, புதன் வக்ரகதி அடையிறது இப்படி மிக்ஸ்டு காம்பினேஷனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பெரிய ஈகோ கிளாஷ் வருங்க. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி, நீ வந்து எனக்கு அளவுக்கு அழகு இல்லை, என் அளவுக்கு அறிவு இல்லை, என் அளவுக்கு டேலண்ட் இல்லை, ஆனாலும் நான் வந்து பாரு உன்னை கோப்பப் பண்ணின்னு போகிறேன், எவ்வளோ நாள் தான் உன்னை கோப்பப் பண்ணின்னு போகிறது, எவ்வளோ நாள் தான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறது, எவ்வளோ நாள் தான் உனக்கு கீழ் பண்ணிச்சு போகிறது, இப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. இது நிறைய அஷ்டமத்து சனியில் நிறைய ஃபேமிலியில் நடக்கும். பட் அது வந்து இந்த மாதம் உங்களுக்கும் கொஞ்சம் நடக்கும். ஒரு 100% அப்படின்றது கிடையாது. ஒரு ஹை லெவலில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மைல்டாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அவங்களே பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டுமே, ஆமாம்மா நீ ரொம்ப பெரிய ஆள் தம்மா, நான் உனக்கு தகுதி இல்லை தம்மா, கரெக்ட் தம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. சரிங்களா? ஓகேங்களா? அது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோபை மைண்டில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இந்த 3ஆம் பாவத்துக்கு போகிறார் பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள், இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிப்பேர் ஆகும்.
ஒரு செலவு, ஒரு விரயம் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணி போகிறோம், ஒரு நெடுதூர பிரயாணம், நெடுதூர பயணம், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, விரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை நம்ம பெருசாக வெளியே செலவு பண்ணல அப்படின்னாலும் வீட்டில் இருக்க ஒய்ஃபைக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க, தங்க வாங்கி கொடுன்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விரையும், ட்ரெஸ்ஸு போய் ஒரு 20,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க, ஒரு ஹேண்ட்பேக்கு, ஷூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இந்த மாதிரி விரையும் பொம்பளைங்களால் வரும். நம்ம என்ன எதிர் வீட்டு பக்கக்கார பொம்பளை, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைக்கு வாங்கி கொடுக்க போகிறோம்? நம்ம ஒய்ஃபு, நம்ம அக்கா தங்கச்சி, அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு, விரைய செலவுன்றது வரும். அது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா அதிகப்படியான லாவிஷ்னஸ் அப்படின்றது வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த கடகம் பெருசாக பயப்படணும் அப்படின்றது இல்லைங்க. சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் தான், நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோகமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். ஆவணி மாதத்துடைய நட்பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது கடகராசி நேயர்கள். அப்போ கடகராசி நேயர்கள்னா அன்பு, பண்பு, நல்ல குணம் உடையவர்கள், எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. சட்டுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்படி தான் செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க. அது சில மாற்றத்தில் அவங்க மனமாற்றத்தில் தன்னை குழப்பிக்கக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா மனம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஆட்சி பெற்ற இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயுள்ளம்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்களுக்கு குணமே அப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் குழந்தையாக மாறக்கூடிய அமைப்பு, சில விஷயங்களை தாயுள்ளமாக தன்னுடைய கருணை எண்ணத்தினாலையும் உதவி மனப்பான்மையினாலும் சில விஷயங்களை அவங்க ஒரு காரிய தடையில் அவங்களே தனக்கு தானே வச்சுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டில் தடை தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பகவானுடைய கிரக அமைப்பு, அதே போல் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் வரக்கூடிய தனம் டிலே ஆகுதுங்க, அல்லது வேஸ்ட்டாக மணி செலவுக்கு போயிடுது அப்படின்னு சில தடுமாற்றங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா ஆடி மாதம் சில பிரச்சனைகளையும் சில வழக்கு வம்பு ஏதாவது ஒரு இதில் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்குது. அதை சரியாக நம்ம கவனித்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்குதுங்க. அதனால் இந்த ஆவணி மாதமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா, நல்ல ஒரு அதிர்ஷ்ட மாதமாக இருக்குமா, இதை மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ண அலைபாடுகளும் இன்று, ஏன்னா எண்ணம் அப்படிங்கிற விஷயத்தையும் நல்ல ஒரு அன்பையும் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 4ஆம் பாவங்க. ஏன்னா புனர்பூஷம், பூசம், ஆயில்யம் மிக அற்புதமான நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் தமிழ் மாதம் சிறப்பான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு ஒரு வித்திடக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அரசு சார்ந்த வம்பு வழக்கு இருக்கக்கூடியது, சில சிக்கலில் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் செஞ்சிட்ருக்கீங்க, அல்லது வண்டி வாகனம் இது மாதிரி விற்பனை செய்யக்கூடியது, சேல்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி வெளிநாடு தொடர்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது சிம்மம்ங்க. அப்போ சிம்மத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அப்போ ஒரு ராஜ கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள் அருமையாக தானே பயணிச்சிட்ருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை நல்ல குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய உச்சாரணத்தோடையும் நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடும் எடுத்து வைங்களேன், நல்ல வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஆடி மாதம் வழிபாடு எடுத்ததெல்லாம் ஆவணியில் நமக்கு ஒரு விருத்தியை கொடுத்துரும். அப்போ விருத்தியை கொடுக்கணும் அப்படின்னா அத்தனை விஷயமும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கிரகம் நல்லா இருக்கும் அமரு. அப்போ 2ஆம் இடத்துலேயே வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறனால அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு உங்களுடைய விஷயத்தை ஒரு பாராட்டி ஒரு புகழாரம் சூட்டக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிரக அமைப்பு அப்படி இருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது, சில விஷயங்கள் தொழில் சார்ந்து அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டிருக்கீங்க அல்லது கடன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் தடையாகும். ஏன்னா முயற்சி அப்படிங்கிற விஷயத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ தடை தாமதத்தை கொடுத்து இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பேலன்ஸ் இன்பேலன்ஸாக ஆக்கி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடியது
இந்த புதன் சுக்கிரன் இணைவுங்க. அதே மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது திருமணம் ஆகணுங்க, எல்லாமே சுபகாரியம் எல்லாமே நடக்கும். அருமையான மாதமாக இருக்குது. நீங்கள் இது எப்படி இருக்குன்னு எனக்கு இன்பாக்ஸில் போடுங்க. அதே போல் சனி பகவான் வக்கரமாயிருக்குங்க. தொழில் எப்பயும் போல் நல்லா போயிட்டுருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் ஏற்றமான மாதமாக இந்த மாதம் தென்படுது. வெளிநாடு வெளியூர் அதர் பாஷை பேசக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாகவும் ஒரு நட்பு வட்டாரமாகவும் அமையும் அப்படிங்கிறத எதிர்பாருங்க. அப்போ கடகராசி நேயர்கள் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் சில விஷயங்களை தடை தாமதம் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக கிரகங்கள் கோச்சார பயணத்தில் இருக்குதுங்க. சரிங்க, நான் என்ன வழிபாடு எடுத்துக்கிறதுங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறது எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறனால இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழான்னு சொல்லியிருக்கேன் இன்ட்ரோவில். ஸோ அந்த நாளில் நீங்கள் சிறப்பாக வழிபாடு எடுங்க, ஏன் விரதம் இருங்க. அதே மாதிரி தானம் தர்மம் செய்யுங்க. கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் பச்சரிசிலாம் போட்டு நீங்கள் கலந்து நிறைய பேத்துக்கு ஒரு 20-25 பேத்துக்காவது நீங்கள் தானம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது உங்களுக்கு விசேஷமானது. ஏன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கிற பூர நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு பண வரவு வரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஓணம் அன்று பால் பாயாசம் செய்து நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலை விநியோகம் பண்ணுங்க. இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலமான மாதமாகவும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாகவும் நல்ல செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாகவும் அமையும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தான் கூட இருப்பவங்க தன்னை ரொம்ப புரிஞ்சுக்கணும், அவங்க தான் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு என்னன்னாலும் செய்கிறதில்ல, எப்படினாலும் அவங்கள புரிய வைக்கணுங்கிறக்காண்டி ஒரு இறக்க குணம் அதிகம் செலுத்துவதில் முதன்மையான ராசி பார்த்திங்கன்னா கடகராசிங்க. தாயின் மீது அதிக பற்றும் அதிகமான பாசமும் அதிகமான அக்கறையும் கொண்ட ராசியில் கடகராசியும் முதன்மையான ராசி தான். ஏன்னா கடகம்னா சந்திரனுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு இடம். சந்திர பகவானுக்கு சொந்த இடமும் கடகராசி தான். ஸோ அதனால தாய் மேலே அதிக அக்கறையும் பாசமும் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட கடகராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தின் சிறப்புகள் என்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உறுதியாக உண்டு. நீங்கள் கேஷுவலாக பேசினாலுமே சூப்பராக பேசுகிறாரியா, இவர் எப்படி பேசலாம் பாரு, பேச்சில் ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் ஏதேனும் தடையாக இருக்குது, அந்த உதவிக்காண்டி நான் அழைஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கி, உதவித்தொகையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி, அது தடைகளாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தகர்த்தெறிந்து உங்களுக்கு தேடி அந்த அற்புதமான செயல்பாடு கிடைக்கும். அதேபோல் அரசாங்க துறையில் பயணிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பது உண்மை. அந்த மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையான முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். கட்டாயமாக சும்மா மதிப்பு மரியாதை மட்டும் கிடைக்குங்கிறதுக்காண்டி பொருளாதாரம் இருக்காதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய அத்தை வழி உறவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது தாய்மாமாவோட ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது உங்கள் அப்பாவோடைய சகோதரி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அத்தைன்னு நீங்கள் யாரை கூப்பிட்றீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்கள் மாமியாக கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடகராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுடைய அதான் சொல்லணும்னா உங்களுடைய மாமியார் தான் சொல்லுவோம், ஓகேவா? அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன் மாப்பிள்ள, நான் சப்போர்ட் பண்ணுறேன் மருமகளை அப்படின்னு சொல்லி அவங்க பொருளாதார விஷயங்களை உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த ஆவண பொருட்களை வாங்குவீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பொருளை வாங்குறதுக்கு தடையாகவே இருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கேன், இதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வாங்கிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பார்த்தீங்களா,
இந்த மாதத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு மாதமாக நீங்கள் இந்த மாதத்தை கருத முடியும். ஸோ அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு, பேச்சாற்றல் நல்லாயிருக்கும், ஒரு சிறந்த மாணவன் அப்படிங்கிறத உங்களை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஊர் சுற்ற வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருப்பதனால ரொம்ப அதிகமாக சுற்றிட்டு வந்து நைட்டு ரொம்ப தூங்க லேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த நிலையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கரெக்டான டயத்தில் தூங்கி உணவு பழக்க வழக்கங்களையும் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய பிரச்சனையோ கவலையோ கிடையாது. இந்த மாதத்தின் அடிப்படையில் ஆவணி மாதத்தின் அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கவனம் என்பது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அற்புதமாக கிடைக்க கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20 ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர் வந்து எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்குது, அல்லது பிறந்த தேதி தெரியும், பிறந்த நேரம் தெரியல, இப்படிங்கிற பல குழப்பங்களும் நேயர்களில் நிறையவே நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடகராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பார்க்குறோம். இப்போ கடகராசி இயல்பாக இருக்குது. கடகராசிநாதன் 15 நாளைக்கு ஒரு தடவை வளர்பிறையை நோக்கி போவார். அதுக்கப்புறம் அமாவாசையிலேருந்து அதுக்கப்புறம் பௌர்ணமியிலேருந்து தேய்பிறையை நோக்கி போகிறார். இதனால் ஒரு ஏத்த இறக்கமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இப்போ எப்பயுமே அதாவது உங்களோட லக்ன, அதாவது உங்கள் ராசியை இயல்பாக இருக்கிறாரு. சனி செவ்வாய் பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. உங்களோட குணம் பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க உங்களோட 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள்,
எல்லாமே நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் போன மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்த குடும்பத்தில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்ல அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி தனவரவு வந்து உங்களுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். ஏன்னா 2 சுபகரங்கள், சுக்கிரன் புதன் 2 சுபகரங்கள் இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் சனி ரெண்டு பாவர்கள் பார்க்கறதுனால தனவரவு வர்றதில் கொஞ்சம் தடைபட்டு வராமல் இருக்காது. கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் வந்து குருவோட பார்வையை வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பலிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்லாம் வந்து கல்விகளில் வந்து போன மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி படிச்சுன்னா இப்போ வந்து கல்விகளில் வந்து நல்லா கவனம் செலுத்துவீங்க, நல்லா முயற்சி பண்ணி நல்லா மார்க் வாங்குவீங்க. அதே மாதிரி தாயினால் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள், அதாவது 4ஆம் பாவம் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் வீடு, வாகனமாக வந்து இது வந்து வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய் சனி 2 பாவர்கள் பார்க்குறாங்க. அதேமாரி குரு பகவானும் பார்க்குறாரு. அதனால் வந்து குழந்தைகள் மேலே வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது, இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஏற்கனவே கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு நோய் இருந்தது, சிறு நோய் இருந்ததுன்னா இப்போ வந்து தீரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட 7ஆம் பாவம் கலத்தர ஸ்தானம், தொழில் கூட்டாளிகள் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதனால் அதாவது கணவன் மனைக்கு போன மாதம் வரைக்கும் சண்டை சச்சரவாகவே இருந்ததுன்னா இந்த மாதம் வந்து அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம், அற்புதமான காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கலாம் இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து சம்பாதிப்பீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அமோகமான லாபங்கள்லாம் வந்து பெறக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஷ்டமத்து செடி போன 5 வருஷமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.25 வருஷம் 2.25 வருஷமாக பிரச்சனையாகவே இருந்த கடகராசிக்காரங்க இன்னும் ஒரு 6 மாதம் வந்து அந்த தொல்லைகளை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி வந்து 6 மாதம் கழித்து வந்து கடகராசிக்காரங்க வந்து நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் வந்து குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு இல்லாத ராகு குருவாக தான் செயல்படுவார். அதனால் உங்களோட தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. தந்தை சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு கேஸில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு வந்து தந்தையால் பாக்கியங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில்னால் கொஞ்சம் வந்து டல்லாக தான் போகும். இந்த காலகட்டத்தில் முதலீடு ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து போடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்களோட 11ஆம் பாவத்தில் செவ்வாய் குரு ரெண்டு பேர் குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால 11ஆம் பாவமும் நல்லாவே இருக்குது. 11ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னா மூத்த சகோதரனை குறிக்கும், இளைய மனைவியை குறிக்கும். மூத்த சகோதரன் இப்போ அதாவது உங்களுக்கு வந்து அண்ணன் அக்கா அந்த மாதிரி இருந்தாங்களா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை பாசங்கள் நல்லாயிருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஏதாவது விவாகரத்தை ஆன தம்பதிகள் வந்து இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு 6 மாதம் கழித்து உங்களை அஷ்டமதி விலகினதுக்கு பிற்பாடு உங்களுக்கு மறுமணம் வந்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடம் வந்து இளைய தாரம், இளைய கணவன் மனைவி எல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இரண்டாவது வந்து அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால
உங்களை வெளிநாடு, அதாவது கடகராசிக்காரங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி பெரியவங்க ஆன்மீக சுற்றுலா போகணும், இல்லை ஆன்மீக ஸ்தலங்கள் போய் வழிபட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போய் வர்றது ரொம்ப உத்தமமாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா 17/8/2024 16/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு இந்த மாதத்திற்கு பார்த்தடையாளர் ராசிநாதன் அப்படின்றவரை விட ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதனை பொறுத்தவரைக்கும் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.25 நாளில் போயிடுறார். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாத பெயர்ச்சியில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு பேசுகிறோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே புதன் தனித்து இருக்கிறது பெரிய ஏற்றம். தனித்த புதன், அதுவும் ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசியிலே இருக்கிற புத பகவான் தனித்து இருக்கிறதுனால அதீதமான சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இதன் மூலியமாக நல்ல ஏற்றமான விஷயங்கள், உங்களுடைய மனதளவில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் 2 பேரும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பா. உங்களுடைய பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல அமைதி இருக்கும். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 26/8/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று போகிறார். அதை தவிர செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும். இதன் மூலியமாக உங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சற்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5/10 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 11 இவ்வளோ நாளாக இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல அனுகூல்யம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார் இந்த மாதத்தில், அதுவும் 26/8 அன்னைக்கு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஏன்னா வருஷ கிரகம் வேறு, அவர் நவம்பர் வரலாம் வக்கரகதியில் இருக்க போகிறார். அதனால் இப்போ சத்திக்கு கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்குது. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறவர்களும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் அண்ட முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. 5ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் இவ்வளோ நாளாக பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புத பகவான் போகிறார். அதாவது எண்ணிக்கை அப்படின்னா 31/8/2024 அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கடுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கடுமை இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால தேவையற்ற செலவுகள் சற்று வரும். வெளிநாடு வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்கள், அதுவும் வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க, தவிர இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் பயிரிடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது மேல்நாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காருன்னா அவளுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரும்.
வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் வந்து எல்லாமே நல்ல முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வந்து அதற்கு பிறகு அது வெற்றியை நோக்கி பயன்படும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இது குரு பகவான் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறதும், அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதும் உங்களுடைய திருமண காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம். திருமணம் நிச்சயமாக திருமணம் பாய்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தலையானால் விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால் விநாயகருக்கு வேண்டிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தேங்காய் உடைகிறது வேண்டிக்கோங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வந்தே தீரும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த முயற்சியை தள்ளி போட வேண்டிய நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னென்னைக்கு அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு 19/8/2024 21/8/2024 வரலும் உண்டான காலகட்டம் இருக்குது. அதை தவிர 16/9/2024 மாலை 5 மணிக்கு வேலையும் சந்திராஷ்டம காலம் வருது. அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசிக்கு சொல்லப்படும். கடகராசிக்கு மேலும் மேலும் நற்பலன் தான் நடக்க போகுது. அதுவும் இந்த ஆவணி மாதம் அபரிதமான வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களுக்கு ஏற்கனவே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களான குருவும் செவ்வாய் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போது அவங்க ராசியிலே புதன் இருக்கார், 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்காங்க, 3ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்ரம் பெற்றிருக்காரு, 9ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாய் இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. தொட்டது துலங்கும். எந்த ஒரு விஷயமும் வைங்க இப்போ தைரியமாக எடுத்து செய்யலாம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் தான், அந்த ஒரே வார்த்தை அப்படி தான் சொல்லணும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுன்னு ஓய்வு வந்து நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஓய்வை நீங்கள் யோசிக்கணும். அப்படி காலம் கண் போன்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கார், தனஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரியன் தான் உங்களுக்கு அதே இடத்துல இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? இது வரைக்கும் நம்மளுக்கு குரு பயிற்சி ஆச்சு, நல்லா இருக்குது, சனி வக்கரம் ஆயிடுச்சு, எல்லாம் கடகராசிக்கு வரும்னு சொன்னாங்களே, வரலேன்னு தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ இந்த ஆவணி மாதத்தில் இது நாள் வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது அவருடைய ராசிக்கு வந்திருக்கனால ஆவணி மாதத்துலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், பண உதவிகள் வந்து கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இது உண்மையில் நடந்துட்டுருக்கு, நான் பார்த்துட்டுருக்கேன், கேட்டுருக்கேன். 50,000 கேட்கணும் 1 லட்சம் கிடைக்கும். இது மாதிரி அதிகமான கிடைக்கும். அது கடனும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய வரவும் சரி, இரட்டிப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் அப்போ வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும், தேவையான பொருட்களை வாங்கி வழிவீங்க, வேண்டுதல் பிரார்த்தனை தான் செஞ்சுட்டு வந்துடுவீங்க, பிரயாணங்கள் நிறைய அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், 4 இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வருவீங்க. இது மாதிரி தான் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. அப்போ எல்லா வசதியும் உங்களுக்கு ஏற்பட போகுது. பெரும்பாலும் அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஈடுபட்டு இந்த வேலை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கடகராசியாக இருந்தவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கப் போகிறது. அப்படிப்பட்ட மாதம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா சூரியன் வந்து பெரும்பாலும் அரசு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கார். அவருடைய ராசியில் இருந்து இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவும் இருக்கிறனால கண்டிப்பாக அதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். அது இல்லாமல்
உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி எல்லாமே கிடைக்க போகுது. பெண்கள் மூலிமா முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. பல விஷயங்களில் நீங்கள் திறமைசாலியாக இருக்க போகிறீங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்கும். நிறைய அனுபவங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அந்த அனுபவத்து மூலிமா நல்ல பலன் பெற போகிறீங்க. பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் கிடைக்கும். ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கடகராசிக்காரர்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ண அவங்களுக்கு சக்திகள் அமோகமாக கிடைக்கும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும், எதிர்பாராத வரவு சரம், சில பேருக்கு புதையிலே கிடைக்கும். அதுதான் சந்தோஷப்பட்டு போகிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே புதையல் கிடைக்கும் யோகம் இருக்கிறது. புதையல் போன்ற யோகமும் அமைந்திருக்கிறதுனால திடீர்னு ஒரு சொத்தை யாராவது வச்சுட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு லாங் டைம் ஒரு இன்கம் சேர்ந்து வச்சுருப்பீங்க, அது சேர்ந்துடும். இதெல்லாமே புதையல் தான். பூமி கடியிலேருந்து கிடைக்கிறது தான் புதையல்னு சொல்லலை. இந்த மாதிரி எதிர்பாராமல் வரக்கூடிய பெரிய தொகை எல்லாமே புதையல் தான் சொல்லப்படுது. அந்த யோகம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க இல்லையா, இப்படிலாம் ஆகணும் அப்படின்னா அந்த கனவுகள் பலிதமாகும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்குங்க. எப்படி இருந்தாலும் பிரயாணங்கள் மூலிமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருட்கள் தொழிலுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும். இதுக்கு முக்கியமாக செய்யணும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. முன்னெச்சரிக்கை அதுக்காக தான் சொல்லுது. ஒன்றும் வரப்போகிறதில்ல, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து வர காலகட்டங்களில் வரக்கூடிய நோய் நொடிகள் இருந்தால் இப்போ நீங்கள் தவிர்க்கப்படும். சில பேர் சொல்லுவாங்களே, டாக்டர் சொல்லுவாங்களா, நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டீங்க, முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நாங்கள் காப்பாற்றிடுவோம். அதற்காக தான் அந்த பரிசோதனை பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள் அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு எல்லாமே உயர்ற போகுது. மதிப்பு மரியாதை வரும். இதனால் வரைக்கும் மதிப்பு இல்லாமல் போயிருப்பீங்க, ரொம்ப கீழ் லெவலில் போயிருப்பீங்க. எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி கேலி கிண்டலாக பேசியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. நட்பு உறவுகள்லாம் உங்களை சேர்ந்து வாழ்த்துவாங்க, உங்கள் கூட இருப்பாங்க. அதுக்குண்டான பணம் சேரும். அது இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்படிப்பட்ட சாதனைகள் புரிவீங்க. இது மாதிரிலாம் உண்டான மாதமாக தான் அந்த ஆவணி மாதம் இருக்குது. அது இல்லாமல் கடகராசிக்காரங்க பார்க்கும்போது இறை வழிபாடு ரொம்ப முகந்ததாக சொல்லப்படுது. அவங்க பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க தான். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏனென்றால் அந்த தனாதிபதி சூரியன் சுந்தர ராசியில் இருக்கிறனால சிவனுடைய அம்சம். சிவனை வழிபடுறது, சோமவார விரதம் திங்கட்கிழமையில் இருக்கிறது, பிரதோஷ வழிபாடு பண்ணுறது, சிவராத்திரி சதுர்த்தசி சொல்கிற பாருங்க, அமாவாசைக்கு முதல் நாள் பௌர்ணமி, அந்த மாதிரி வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சக்தியோட இது கண்டிப்பாக நீங்கள் அதுவும் சேர்ந்து பண்ணணும். அது சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா சிவசக்தியோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது சாதுக்கள், இல்லற துறவிகள், இல்லற சன்னியாசிகள், சாதுக்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். இருப்பிடம் பொதுவாக யாராக இருந்தால் அது மூலிமா ஏற்பாடு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்க பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தான தர்மம் நிறைய பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. பெண்களுக்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். கல்யாண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க. இது மாதிரிலாம் விதவைகளுடைய மறுமணத்தை ஆதரிங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அந்த தான தர்மம் மூலமா கர்மாக்கள் குறைஞ்சி எல்லாமே நல்லது நடக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தோட இப்போ உள்ள இந்த கோச்சார பலன் சொல்லும்போது ரொம்ப அமோகமாக அந்த கடகராசி இருக்கிறனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்க மாதமாக தான் இந்த மாதம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்கள் பாருங்கள், ரொம்ப 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 நல்லவங்களாக இருப்பாங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் கடகராசி நேயர்கள். தாய் பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனாலே பார்த்திங்கன்னா தாய் கிரகம். சந்திரன் பாருங்கள் வேகமாக நகரக்கூடிய கிரகம், நல்ல ஒரு கிரகம், சுப கிரகம். அந்த ராசியில் பிறந்திருக்கவங்க கடகராசி நேயர்கள். அப்போ பார்த்திங்கன்னா தாய் பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க, நல்லதாக நினைப்பாங்க. அன்பு பாசம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நினச்சிட்டா அதுவே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. ஏன்னா சந்திரன் கற்பனை வளத்துக்கு உண்டான கிரகம் தான் சந்திரன். வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே பார்த்திங்கன்னா 2 காலம் தான் டைம் எடுத்துக்குவார். 9 கிரகங்களே என் சந்திரன் தான் வேகம், ஸ்பீடு. அப்போ வேகமாக செயல்படுவாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடப்பாங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவங்க கடகராசி நேயர்கள். தாயுள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லிடலாம். அன்பு பாசம், நல்ல குணம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சா அதையும் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்டெடியாக அவங்களால முடிவெடுக்க முடியாது. ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதுதான் கடகராசி நேயர்களோட கேரக்டர்.
ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க. இந்த மாதம் வந்து பாருங்கள், ஆவணி மாதம் இவங்களோட வாழ்க்கை, கடகராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 8ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. கடகராசினியர்கள் வந்து சனி வந்து போட்டு உங்களுக்கு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கு. அதாங்க உண்மை. சரிங்களா? 1.5 வருஷமாக பாதிப்பில் இருக்கீங்க, உச்சக்கட்டமான பாதிப்பில் இருக்கீங்க. தடங்களாக போயிட்டுருக்கு, வருமானம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, இந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பண வரவு இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். என்ன காரணம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சொந்த வீட்டில் இருக்கார். இது 12 மாதம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும். அப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால வருமானம் வரும், கவலையப்படாதீங்க. வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த மாதம். சரிங்களா? பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் கடகராசியில் இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக பாதிப்பு வந்துடாது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வந்து 2024 ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, தடையாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியுங்க. பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்துடும். அதாவது சம்பள பாக்கி அப்படி இப்படி நல்லா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஜாதகத்தில் நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி நடந்துருக்கவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கார். எதையும் சமாளிக்கலாம், எதையும் தாங்கிக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். எதையும் சமாளித்து தான் பார்ப்போமே, வாழ்க்கை போராடி தான் பார்ப்போமேன்னு ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி. அந்த முயற்சி ஸ்தானத்தில் வந்து பாருங்கள், குருவோட பார்வை விழுகுது. தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு செயல்படுவீங்க, தைரியம் வீரியத்தோடு செயல்பட போகிறீங்க. கவலையப்படாதீங்க. மனசு வட்டிட்டீங்க. ஒரு சில கடகராசினியர்கள் மனசு விட்டுட்டீங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அஷ்டம சனி பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சனி வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்து பத்திரமா இருக்கிறதுனால புதுசாக பெரிய பிரச்சனை வராது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இந்த மாதம் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடிஞ்சிடும். சரிங்களா? 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஆகாமல் இருக்குது. வீட்டில் அவங்க பேச்சை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு பகையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு. அதனால் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கார். செவ்வாய் குரு வந்து பார்த்திங்கன்னா குருமங்கள யோகம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பில்டராக இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, காவல்துறை அதிகாரியாக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மருத்துவராக இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் சொல்லலாம். பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. கடகராசினியர்களே பொதுவாகவே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க, பிரச்சனையில் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சமாளிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி, 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ஸ்தானமும் நல்லா இருக்குது, முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துடும், நல்லது நடக்கும். சரிங்களா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து நீச்சமாயிடுறார். குருவோட பார்வையில் இருக்கார். அது பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. அது பெருசாக பாதிப்பு கிடையாது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் வருவார். அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுவார். 12ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறனால குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேர் குழந்தைகள் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது அதுவும் நடக்கும். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். ஆவணி மாதம் 19ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சூரியனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சமானால் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம்ங்க. சரிங்களா? அதனால் பணம் வரும். எப்படி யார் மூலமாவது உதவியாச்சும் கிடச்சிரும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை எப்படி போராடிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தடையாக தான் போயிட்டுருக்கு தவிர உங்களுக்கு நல்லது நடந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு சூரியன் தனாதிபதி சூரியன் நல்லா இருக்கிறாரு.
உங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துலேயும் உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். சின்ன சின்ன தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்களை மீறி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? அப்படியே ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்லிட முடியாது, சமாளிப்பீங்க. சரிங்களா? சமாளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பெருசாக புதுசாக பாதிப்பு வந்துடாதுங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2024 ஆரம்ப பகுதியிலேருந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சனி போட்டு உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்காருங்கிறத உண்மை. அதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக விலகிடும். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சனி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாமே கடந்து தான் போக போகிறீங்க. பயப்பட வேண்டாம். இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மாதமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த ஆவணி மாதம். சரிங்களா? இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.